ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு தொக்கு செய்ய போகிறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி துண்டு கருவாடை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நான் 2 பேர்த்துக்கு தான் செய்ய போகிறேன். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, 2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க சோம்பை சேர்த்துக்குவோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இந்தளவு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அடுத்து எடுத்து வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துக்குவோம். கருவாடு கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். எண்ணெயிலே கொஞ்சம் கரைஞ்சிரும். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். கருவாடெல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு. கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம்.